Assalamualaikum. I am Faumia from FF Vision. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நான் வந்து ரமதானுக்கு முன்னாடி நாள்லேருந்தே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து துபாய், சவுதி எல்லா இடத்துலையும் வந்து நோன்பு வச்சுருக்குறாங்க. ஆனால் மலேசியாவில் வந்து நாங்கள் இன்னும் நோன்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணல. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நைட் வந்து நோன்பு வைக்கணும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து மஹரிப் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு ஒரு ஊதும் வந்து போட்டு விட்டாச்சு. ஊத் போட்டாலே வந்து ஒரு நல்ல ஒரு வைப் வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு தராவைக்கு வந்து நாங்கள் தொழுவ போகிறோம். அதுக்கு முன்னாடி ஊதும் வந்து போட்டு விட்டாச்சு. மஹரிம்லாம் தொழுது முடித்ததுக்கப்புறமா சரி பிறை எதுவும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் வந்து வெளியில் போய் பார்த்துட்ருக்குறேன். இங்கே வந்து இந்த ஆப்போசிட்டில் தெரிகிற வீடு வந்து மறைக்கும், அதனால் தெரியாது. சரி எதுக்கும் நம்ம மாடியில் தசீல் ரூம்லேருந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஆனால் இங்கேருந்து பார்க்குறப்ப நல்லாவே சூப்பராக தெரிஞ்சுது. வீடியோவில் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, நான் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நல்லா அவ்வளோ தெளிவாக தெரிஞ்சுது. அது கொஞ்சம் நேரம் மட்டும் இல்லை, ரொம்ப நேரம் வரைக்கும் தெரிஞ்சிட்டே தான் இருந்துச்சு. இது ரொம்ப நேரம் தெரிகிறத பார்க்குறப்ப இது ஃபஸ்ட்டு பிறை தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டும் வந்துருச்சு. ஆனால் நேற்று வந்து பிறை பார்க்குறப்ப மலேசியாவில் எங்கேயுமே வந்து பிறை தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நோன்பு இல்லைன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி தெரிஞ்சிருந்தால் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த பிறை வந்து இவ்வளோ தெளிவாக தெரிகிறத பார்க்குறப்ப இது வந்து ஃபஸ்ட்டு பிறை தானா அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துருச்சு. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மஹரிப்கிற பிறகு காஃப் சூரா வந்து போட்டு விட்டாச்சு. காஃப் சூரா அப்புறம் வந்து யாசின் எல்லாம் வந்து போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா பிள்ளைங்க வந்து அப்படியே காதில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மைண்ட்லேயும் ஏறிடும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா தொழுவை வந்து கிளம்பியாச்சு. சலாம் கிளம்பிட்டியா? எங்கே போகிறீங்க? தொழுவ போகிறீங்களா? போயிட்டு வாங்க. இங்கே வா, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறவா. அப்படியே நில்லு நில்லு நில்லு, அங்கேயே நில்லு, கொஞ்சம் பின்னாடி போ, பின்னாடி போ. ஓகே டன். நாங்களும் வந்து தொழுவ கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மதரசால சுத்தமாக வந்து இடமே கிடைக்கல. ஃபுல்லாகவே வந்து எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்த கண்டுபிடிச்சி உட்காந்தாச்சு. இப்போ தொழுதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் வந்து குக்கிங் பண்ணிகிட்ருக்குறேன். ஈவினிங்கே வந்து மட்டன் வந்து தாளித்து விட்டுருந்தேன். இப்போ கொஞ்சமாக தேங்காய் பால் மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து கொதிக்க வச்சிடலாம். பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி தான் வைக்கிறேன். ஏன்னா நிறையா ஆணமாக வச்சிட்டோன்னாக்கா நிறைய கறி வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா இந்த ஒரு வேளைக்கு தானே வந்து நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1 மணி ஆகிடுச்சு. நாளைக்கு லீவுங்கிறதுனால பிரச்சனை இல்லை, லேட்டாகவே வந்து எந்திரிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வெண்டைக்காவும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். வெண்டைக்காய் பச்சடி தான் வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் பிள்ளைங்க வேணாம், வெண்டைக்காய் பச்சடி இனிப்பாக இருக்கும் வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால வெண்டைக்காய் ஃப்ரையே வந்து வச்சுருக்கிறேன். சரி ஒயிட் ரைஸ் வந்து போட்டுடலாம். எப்போதுமே கீ ரைஸ் தான் பண்ணுறோம், ஒயிட் ரைஸ் போடலான்னு நினச்சேன். ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து சாப்பாடு நான் கொடுத்து அனுப்புகிறேன், நீங்கள் வந்து சமைக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம கறியெல்லாம் வச்சுட்டோம் அப்படிங்கிறதுனால அது அப்படியே இருக்கட்டும், சரி பரவாயில்ல இந்த ரைஸை மட்டும் இதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் தான் இதை எடுத்துகிட்ருக்கிறேன். இன்றைக்கி வந்து அவங்க வீட்டு தராவிக் சீரணி அப்படிங்கிறதுனால இந்த ரைஸ் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. 3 பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு இந்த ஒன்றே வந்து போதும். எல்லாருமே வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து சாப்பிடுவோம். ஏன்னா அதுவும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு நோன்பு அப்போ சுத்தமாக சாப்பாடே இறங்காது. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் பச்சடி அப்புறம் சிக்கன் கிரேவி வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த ரைஸை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த மாங்காய் பச்சடி எடுத்துகிட்டு சாப்பிட போகிறோம். இந்த ஒரு பேக்கெட் ரைஸ் தான் இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். அப்படி பத்தலைன்னா மற்றதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ டைம் வந்து 5 மணி ஆகிடுச்சு. நம்ம வந்து குக்கிங்லாம் முடிக்கிறப்பவே வந்து 1 மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓதிக்கிட்டே இருந்தோம், அப்படியே வந்து டைம் ஓடிடுச்சு. இப்போ வந்து சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்களை போய் எழுப்பணும். இன்றைக்கி சஹருக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு இந்த சாப்பாடு தான் முக்கியமாக வந்து வத்தலும் வந்து வறுத்து வச்சாச்சு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து அதை கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போயாவது சாப்பாடு கொஞ்சமாவது இறங்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த சோறு தான் வந்து 2 பாக்ஸ் வந்து பிரித்து கொட்டியிருக்கிறேன். ஆனால் 2 பாக்ஸ் வந்து ஃபுல்லாக முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா நிறையா தான் இருக்குது, ஒரு பாக்ஸ்லேயே நிறையா இருந்துச்சு.
நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். சஹர் வந்து வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் வந்து 6:30 ஆகுது. இங்கே வந்து 6:15க்கு வந்து சுபுக்கு வந்து பாங் சொல்லுவாங்க. பாங் சொன்னதுமே தொழுதுட்டு இதுக்கப்புறம் தூங்க போகிறோம். ஸ்கூல் இருந்துச்சுன்னா அந்த தூக்கமும் தூங்க முடியாது. இன்றைக்கி வந்து ஸ்கூல் இல்லைங்கிறதுனால நல்லா தூங்கி எந்திரிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு 11:30 போல் தான் வந்து எந்திரிச்சிருக்கிறேன். ஏன்னா வந்து காலையில் சஹர் செஞ்சுட்டு தான் தூங்கணும். நைட்லாம் தூங்கலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சிருக்கிறேன். காலையில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் மட்டும்தான் இருக்கும். அதனால க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஓத ஸ்டார்ட் பண்ணிடுவேன். லொஹருக்கு வந்து பாங் சொல்கிற வரைக்கும் வந்து ஓதிட்டு தான் இருப்போம். ஏன்னா இந்த டைமில் தான் நம்ம ஃப்ரீயாக உட்காந்து ஓதவும் முடியும். பிள்ளைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் எதுவும் சாப்பாடு செஞ்சு கொடுக்குற மாதிரியும் இருக்காது. ஏன்னா எல்லாருமே நோன்பு வச்சுருக்கிறதுனால. லொஹர் தொழுது முடிச்சுட்டு தான் கிச்சனுக்கு வந்திருக்கிறேன். கிச்சனுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு வேலையாக அந்த சப்ஜா சீட்ஸ் தான் வந்து ஊற வச்சிட்ருக்கிறேன். இதை வந்து லாஸ்ட் மினிட்ல ஊற வச்சாலுமே ஊறிடும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராக ஊற வச்சுருந்தோன்னா இன்னுமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடுறேன். இன்றைக்கி வெதர் வந்து கொஞ்சம் சன்னியாக தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எதுவுமே தெரியாது. கொஞ்சம் நேரம் வெயிலில் போய் நின்றுட்டு வரப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. துணி காய வைக்கிறதுக்கெலாம் போனோன்னா ரொம்ப வந்து இதாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப தர்ஸ்டியாக ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டு அகரகர் தான் வந்து பண்ண போகிறேன். அகரகர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரோஸ் ஃப்ளேவரில் தான் வந்து பண்ண போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணி வந்து லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறமா அகரகரை வந்து இதில் சேர்த்துட்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து சுகர் கம்மியாக போதும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு 6 ஸ்பூன் மட்டும் நான் சுகர் வந்து சேர்த்துருக்குறேன். இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால நல்லா இனிப்பு வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தசீம் குட்டிக்கு மட்டும் மேக்ரோனி சீஸ் வந்து செய்ய போகிறேன். இப்போ மேக் அண்ட் சீஸ் செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அவருக்கு வந்து எந்த வெஜிடபிளும் போட தேவையில்லை. ஏன்னா அவர் எதையுமே சாப்பிட மாட்டார். ஆனியன் போட்டால் கூட சாப்பிட மாட்டான். ஃபஸ்ட்டு வந்து மேக்ரோனி வந்து பாயில் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக பால் அப்புறம் சீஸ் மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வந்து மைக்ரோவேவில் வச்சு எடுத்தோன்னாலே போதும். நல்லாவே சூப்பராக இருக்கும். அவருக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் பிடிக்குது. சரி பரவாயில்ல, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால நானும் வந்து எந்த காய்கறியும் சேர்க்காமல் அப்படியே வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். போட்டிருக்கேன். சீஸ் போட்டு தாண்டா இருக்கு. இப்போ நம்ம சேர்த்துருந்த அகரகர் பார்த்திங்கன்னா நல்லாவே கரைஞ்சிருச்சு. இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணதுக்கப்புறமா நல்லாவே கரைஞ்சிரும். ரொம்ப நேரம் டைம்லாம் எடுக்காது. நான் யூஸ்வலாக வந்து அரைச்சி வச்சுப்பேன். ஏன்னா ஈஸியாக ஆகிடும் அப்படின்ட்டு. இந்த டைம் வந்து இன்னும் எனக்கு அரைக்கிறதுக்கான டைமே வரல. இப்போ இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் தான் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். உங்களோட எசன்ஸ் வந்து எவ்வளோ வந்து இதாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து சில எசன்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்தாலே வந்து ரொம்ப நல்லா கலர் வந்துடும். அதே மாதிரி ஸ்மெல்லும் வந்து ரொம்ப பவராக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னோடய ரோஸ் எசன்ஸும் அப்படி தான் இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதுலேயே வந்து திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். இதில் நான் முட்டைலாம் வந்து சேர்க்கலை. முட்டை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துட்டு நம்ம முட்டையும் தேங்காய் பாலையும் பீட் பண்ணி சேர்க்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் முட்டை சேர்க்கலை. சேர்க்காமையே தான் வந்து பண்ணுறேன். ஏன்னா இதுவுமே ஒரு வகையில் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து இதில் ஒரு எறும்பு இருந்த மாதிரி தெரிஞ்சது. அதனால இதை வந்து நான் வடிகட்டிக்கிறேன்.
இதில் வந்து பாதாம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நான் வந்து சேர்க்க போகிறேன். நல்லா தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா குட்டி குட்டியாக சாப் கூட பண்ணி வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே வந்து இது கொஞ்சம் செட் ஆனதுக்கு அப்புறமா வந்து இது மேலே வந்து போட்டுடலாம். அப்போ தான் அது வந்து மேலே மிதந்துட்டுருக்கும். செட் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா உள்ளே போயிடும். அதனால் வந்து செட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் மேலே இப்படி மிதக்கிற மாதிரி வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் வச்சுட்டு ஒரு ரோல் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து மட்டன் வந்து போன்லெஸ் பீஸ் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை வந்து ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஏன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒழுங்காக அரையாது. அதனாலேயே வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு அரைச்சோன்னா ஈஸியாக அரைஞ்சிரும். இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அரைச்சிக்கலாம். இல்லைனா வந்து மட்டன் வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மிக்ஸி வந்து வீணாக போயிடும். அதுக்காகவே வந்து இந்த மாதிரி பல்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நான் வந்து அரைச்சிக்கிறேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துட்டேன். பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைஞ்சிருக்குன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிற ரோலோட ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் மட்டன் ஃபில்லிங் தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இந்த எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினா போதும். இந்த மட்டன்லாம் குக் ஆகிற டைமில் வெங்காயம்லாம் நல்லா மேஷ் ஆகி வதங்கிடும். ஸோ வந்து வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்குறேன். இதில் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறேன். நம்ம எந்த அளவுக்கு மட்டன் எடுத்துருக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் மட்டன் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போவே வந்து உப்பு சேர்த்துட்றேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம மின்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மட்டன், அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டினா மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த மாதிரி வந்து அப்படியே கொத்தி விட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கா தனித்தனியாக உதிரியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரியே வந்து பண்ணிக்கணும். இப்போ இது வந்து நல்லா வந்து கொத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்துருச்சு பாருங்கள். நல்லா தண்ணி விட்டு குக் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த மட்டன் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு குக் ஆகியிருக்கும் இதுலேயே. இப்போ நம்ம சிக்கனில் வந்து இது செய்கிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் குக் பண்ணணுன்னு தேவையில்லை. சீக்கிரமாகவே சிக்கன் வந்து வெந்துடும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். மட்டன் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் லைட்டாக வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பொட்டேட்டோ அப்புறம் கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இதிலோட சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேரட், பொட்டேட்டோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் இதெல்லாம் வந்து நல்லா குக் ஆகி வரணும். ஆல்ரெடி வந்து மட்டன் பாதி அளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ மட்டன் வந்து நல்லா குக் ஆகி வரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து லிட் போட்டு கவர் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸாவது குக் ஆகணும். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கனாவே தெரியும் மட்டன் எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம லோ ஹீட்லேயே வச்சு குக் பண்ணுறப்ப மட்டன் வந்து நல்லா குக் ஆகிரும். ப்ரெஷர் குக்கரில் போட்டு குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ இந்த ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது கூட 2 முட்டை வந்து உடச்சி சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டையும் சேர்த்து செய்கிறப்ப இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து முட்டையோட ஸ்மெல் வந்து பிடிக்காது. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஃபுல்லாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மட்டன் இது கூட எல்லாமே சேர்ந்து முட்டை மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஃபில்லிங் வச்சுட்டு தான் வந்து ரோல் வந்து பண்ண போகிறோம். ரோலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா வந்து ஆற வச்சிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருவோம். ஃபைனலாக வந்து கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து ஃபில்லிங் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃபில்லிங் வந்து ஆற வைக்க போகிறேன். இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ரோலில் வந்து வைக்கணும்.
இப்போ டைம் வந்து ஒரு 3:30 மணிக்கிட்ட ஆகுது. சரி ஜூஸ் வந்து இப்போவே ரெடி பண்ணிட்டா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தோடயே ரெடி பண்ணுறேன். நான் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நன்னாரி சர்பத் வந்து வாங்கியிருந்தேன். அதை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ராயல் கோல்டன் சர்பத். இவங்களும் வந்து புதுசாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இவங்களோட டீட்டெயில்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நன்னாரி வாசம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உண்மையாக அவ்வளோ நல்லா இருந்தது. குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இதை கலக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜக்கில் வந்து கொஞ்சமாக லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு லெமன் போட்டுட்டு நன்னாரி சர்பத் போட தான் பிடிக்கும். அதனால் லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து இந்த நன்னாரி சிரப் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் நான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் கலக்கிறோம் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறையா தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கலர் எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சு அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்குறேன். இதில் சுகர் எதுவுமே நான் சேர்க்கல. ஏற்கனவே அந்த சிரப்லேயே வந்து சுகர் இருக்கும். அதனால் அந்த சுகரே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டால் அப்புறம் சேர்த்துக்கலாம். இது எதையுமே நம்ம டேஸ்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் எல்லாருமே நோன்பு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டெசர்ட் வந்து ஒன்று பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கஸ்டர்ட் ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன். இது கூட வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துருக்குறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து சுகர் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். அதனால் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மட்டும் வந்து சுகர் சேர்த்துருக்குறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஒரு கப் அளவுக்கு பால் வந்து எடுத்துருக்குறேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பால் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுவும் லம்ஸ் எதுவும் இல்லாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலக்கிறப்பவே வந்து ஒரு மாதிரி லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துருக்கிற இதே அளவில் எல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டர்ட் க்ரீம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நம்ம கைவிடாமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கஸ்டர்ட் வந்து காய்ச்சிறப்ப அடியில் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அது சீக்கிரமாகவே வந்து திக்காகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி திக்காக ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நல்லா வந்து கெட்டியாகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து கெட்டியாகிற அளவுக்கு வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக எல்லாமே அளவு போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப இது வந்து நல்லா க்ரீமியாக வரும். ரொம்ப கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம அதிகமாக போட்டுட்டோன்னா ரொம்ப திக்காயிரும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. கரெக்டாக க்ரீமியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஆறி வரப்போ இன்னும் கொஞ்சம் திக்காகி வரும். இப்போ இதை வந்து ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மட்டன் ரோலுக்கு தேவையான டோ வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு மைதா வந்து எடுத்துருக்கிறேன். இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம கையால் பிசைகிறதா இருந்தாலும் பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து மற்ற வேலை பார்த்துட்ருக்கிறதுனால இதை வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டுற போகிறேன். இப்போ இந்த டோ வந்து பார்த்தோன்னா நமக்கு சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே எடுத்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி வந்து நம்ம லிட் போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். கஸ்டர்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதுவுமே இப்போ ரெடியாக இருக்குது. நல்லா ஆறிடுச்சு. பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது அப்படின்னு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த டெசர்ட்டும் வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது எல்லார் வீட்லேயும் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டில் தான் வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு சைடில் வந்து ஃபில்லிங்கை வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 சைட்லேயும் நம்ம வந்து மடித்து விட்டுட்டு அப்படியே ரோல் பண்ண வேண்டியது தான். ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ரோல் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் வந்து ஃபுல்லாக தடவி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட கொஞ்சம் நிறையாவே அப்ளை பண்ணி வச்சிடணும். ஏன்னா அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பியாக பேக் ஆகி வரும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு வரிசையாக அந்த ட்ரேயில் வந்து நம்ம அடுக்கிக்க போகிறோம்.
நான் வந்து இன்றைக்கி தான் கிளாஸ் பேக்கிங் டிஷ் தான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட நார்மலான அவன் ட்ரே இருந்தால் அதிலேயே கூட வந்து பண்ணிக்கலாம். இப்போ சேம் அதே மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன். ஃபாரா வந்து க்ரீம் பஃப் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இதோட ரெசிபி வந்து எங்களால் ஷூட் பண்ண முடியல. மற்றதெல்லாம் ஷூட் பண்ணிகிட்ருக்கிறதுனால அதை வந்து ஷூட் பண்ண முடியல. ஸோ வந்து அதை இன்னொரு வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன். இப்போ இந்த சைடில் வந்து ஃபாராமா வந்து அதை வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டதுனால அவங்களும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரோல் மேலே வந்து மெல்டட் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழேயும் வந்து பட்டர் வந்து ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இந்த ரோல் மேலேயும் திரும்ப வந்து பட்டர் வந்து சேர்த்துடலாம். இதை வந்து நான் வந்து 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி பேக் பண்ணிக்க போகிறேன். நல்லா வந்து கிறிஸ்பியாக செவந்து வரணும். இப்போ இந்த ரோல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. இப்போ இது மேலே வந்து நான் சுகர் சிரப் தான் வந்து சேர்த்துருக்குறேன். சுகரில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து இது மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பிஸ்தா வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை தான் வந்து சேர்த்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு இது மேலே வந்து ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்குறப்ப பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும், ரிச் லுக்காகவும் இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரோல்ஸ் எல்லாம் வந்து சுகர் சிரப்பில் வந்து சோக் ஆகி வரப்போ ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மட்டன் ரோல் வந்து ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்து ரோல் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பாதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கட்ஸ் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்ஸ் போட்டுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை ரோல் பண்ணுறப்ப பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரை ஆகி வரப்போ இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து மட்டன் ஃபில்லிங் வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக சீஸ் வந்து வச்சுக்கிறேன். நான் மொசரல்லா சீஸ் தான் எடுத்துருக்கிறேன், அதை வந்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இது வந்து குக் ஆகி வரப்போ நம்ம வந்து அப்படியே உடச்சோன்னா நல்லா இழுத்துக்கிட்டு வரும். பிள்ளைங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே வந்து சீஸ் வந்து வச்சுக்கிறேன். சீஸ் வேணாங்கிறவங்க வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. 6:30 மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு. 7:30 மணிக்கு தான் நோன்பு திறக்கணும். இங்கே 6:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து இதை வந்து ரோல் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இந்த ரோல்ஸ்க்கு வந்து மாவு வந்து கண்டிப்பாக வந்து நல்லா தின்னாக வந்து தேய்ச்சிக்கணும். திக்காக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். நல்லா வந்து தின்னாக தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி ஃபில்லிங்கும் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ஃபில்லிங் தான் வைக்கணும்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள் ஃபில்லிங்கோ சிக்கன் ஃபில்லிங்கோ எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ரோல் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சீஸ் வச்சு பண்ணுறப்போ ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ண போட்டுட்டேன். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எதையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு வந்து நமக்கு வந்து அகரகரை எல்லாமே வந்து கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. என்னெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்கன்னு காமிக்கிறேன். இது வந்து இளநீர் போட்டு கடல் பாசி தான் செஞ்சுருக்குறாங்க. அப்புறம் இதில் வந்து கொண்டைக்கடலை, அதுக்கப்புறம் கஞ்சி இருக்குது. வெள்ளை கொண்டைக்கடலை தான் செஞ்சுருக்குறாங்க. அப்புறம் வந்து வடை வந்து கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. நிறையாவே தான் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இதையுமே சேர்த்து எடுத்து வச்சிடலாம். நோன்பு திறக்கிற நேரமும் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சர்பத் வந்து நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருந்தோம்ல, அது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜா சீட்ஸ்லாம் வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான், எல்லாமே வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நோன்பு திறக்க வேண்டியது தான். எல்லாத்தையும் எடுத்து டேபிளில் வைக்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே இஃப்தார் அப்படிங்கிறதுனால எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்பெஷலாக தான் இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நோன்பு கஞ்சியும் வந்து வாங்கி வச்சாச்சு. இது வந்து பள்ளிவாசலில் கொடுக்குற நோன்பு கஞ்சி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண டெசர்ட்டையும் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன்.
இதுவுமே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரோல்ஸ், அப்புறம் வந்து ஃபிர்தௌஸ் அக்கா கொடுத்துருந்த கடல் பாசி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம செஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வடை, கடலை இது எல்லாத்தையும் இங்கே எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி ஸ்பெஷல் இதுதான். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே வந்து நிறைவாகவே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நோன்பு திறக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா முக்கியமாக அஜ்வா டேட்ஸ் வந்து இங்கே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம செஞ்சுருந்த அகரகரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து செட் ஆகி வந்திருக்கு. நல்லா அந்த மாதிரி டபுள் லேயராக வந்து செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சுட்டேன், சாப்பிட்லாம். நோம்பு திறக்கிற டைம் ஆனாலும் சாப்பிட்லாம். ஒன்று மிஸ்ஸிங், சம்பால், மல்லி சம்பால் கஞ்சிக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ஃபஸ்ட்டு டே ரமதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லாவே இருந்தது. ரொம்ப நோன்பு வச்ச கலப்பெலாம் அந்த அளவுக்கு தெரியல. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோன்பு திறக்கிறதுக்கு நாங்கள் செஞ்சுருந்தது எல்லாமே நல்லாவும் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இந்த நன்னாரி சர்பத் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கு வர நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.